என்னங்க இது பறக்குது வண்டி, சவுண்ட் அள்ளுது. வந்து வேற மாதிரி நம்ம கரெக்டா பேசினா கரெக்டா இருக்கும். யாரது? ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? நம்ம கிட்ட இருக்கிறது RX 135 எல்லோ கலர். இந்த வண்டி நிறைய பேர் ஒன் ஆஃப் த ஃபேவரட்டு ஒரு வின்டேஜ் வெஹிக்கிளுங்க. இது வேறு மாதிரி இருக்க போது சும்மா ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு என்னோடய பைக் எடுத்துகிட்டு வரான். நான் இந்த பைக் ஓட்டி பார்க்க போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு, சும்மா அப்படி போயிட்டு ரிட்டன் வருமா. சவுண்டாக பார்த்தீங்கல்ல பீட்டு, ஐயோ என்னங்க இது பறக்குது வண்டி. ஐயோ வண்டி வேற மாதிரி. ஐயோ ஐயோ வேற மாதிரி. சைடு மிரர் தான் இல்லை, அதான் லைட்டாக ஒரு இது வேற மாதிரி. டூ ஸ்டோக் இன்ஜின்னா சும்மாவா போட்டு மிரட்டுது பார்த்தீங்களா ரோட்டையே. எல்லாரும் இங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஐயா போங்க ஐயா. வேற மாதிரி இருக்கு இந்த சவுண்டெல்லாம். ஏங்க இனிஷியல் டார்க்கு பயங்கரமாக இருக்குங்க. நான் இப்படி இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. இந்த வண்டி ரெடி பண்ணியிருக்காங்க போல எடுத்து. சவுண்ட் அள்ளுது. வேற மாதிரி. கண்டிப்பா இந்த பைக் உங்களுக்கு பிடிச்சிட்டா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மக்களே, லைக் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய பைக்ஸ் நாம வாங்கி சும்மா ஓட்டி பார்ப்போம். ஆனா கொஞ்சம் எனக்கு டேர்னிங் அடிக்கிறது ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்குது, அவ்வளோதான். கட்டெல்லாம் அடிக்கிறது வந்து கான்ஃபிடென்ட்டே இல்லை எனக்கு. ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கிறேன், அப்படியே ஒரு மாதிரி அந்த ராடே முன்னாடி போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப பழைய பைக்கு தான், அதனால தான் இந்த இது. பட் உண்மையாக சொல்கிறேன், பவர் வேறு மாதிரி இருக்குது டூ ஸ்டோக்கோட பவர். அவன் என்ன சிம்பிள் காட்டுறான்னு புரிஞ்சுதா? இப்படி ஹெல்மெட்டை தொட்டு காட்டுறான் போலீஸ் இருக்காங்க அப்படிங்கிறான். ஏன்னா நான் சொன்னேன் இப்படின்னு. அருமையாக உள்ளது ஐயா வண்டி. இந்த முயற்சியை பாராட்டியே நீங்கள் லைக், ஷேர், கமெண்ட் எல்லாத்தையும் போடணும். நம்ம RX 135 ஓட்டி முடிச்சாச்சு கம்ப்ளீட்டாகவே. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஸோ மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இட்ஸ் மீ டெடி, பீஸ் ப்ரோ அண்ட் ஸ்ப்ரெட் லவ்.